வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அரிசி பருப்பு சாதம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி எனக்கு மட்டும் தான் சாப்பாடு, நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு அரிசி, அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகை முழுசாகவும் இடிக்காமல் குறைன்னு இடிக்காமல் ஒரு 90% இடித்து நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி இடித்து வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதோட மோஸ்ட்லி எல்லார்கிட்டையும் இந்த கல் இருக்கும், அதை இடித்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு நெய்யும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நெய் டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அதனால் வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் எவ்வளோ சாப்பாடு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்குங்க. நான் ஒரு ஆளுங்கிறதுனால ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகா போட்டேன். சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக தோல் உரித்து போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டையும் அப்படியே முழுசாக தோல் உரித்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு அந்த வெங்காயம் பூண்டு நிறம் மாறினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி போட்டு இதையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டேன். எல்லாமே மசிய வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா குக்கரில் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப குழஞ்சி போயிடும். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் சாம்பார் தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ நம்ம இடித்து வச்சுருந்த சீரகமும் மிளகையும் கொஞ்சம் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பச்சை வாசனை அந்த மிளகாத்தூள் அந்த சாம்பார் தூளில் போகணும் அப்படிங்கிறக்காக இதில் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல இந்த இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கோம். அதனால் 2.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமாட்டு அரிசியை போட்டுட்டு உங்களோட குக்கர் எப்படி வேகுமோ, சில குக்கர் ஒரு விசிலே வேகும், சில குக்கர் 2 விசிலில் வேகும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரிசி சாப்பாடு இந்த சாப்பாடு நல்லா குழைவாக வேணும் அப்படின்னா 2.5 கப்பு கூட தண்ணி ஊற்றிக்குங்க. இல்லை நார்மலாக வேணும்னா 2 கப்பு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றாப்படி நம்மளுக்கு எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் குக்கரில் விசிலும் தண்ணி அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு குழைவாக இருந்தால் அவ்வளோவா பிடிக்காது, நார்மலாக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் 2.25 கப்பு ஊற்றினேன். 2 கப்பு ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். எங்களோட குக்கர் லைட்டாக அடி பிடிச்சிரும், அதனால் 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா 3 விசில் வச்சு இறக்கிட்டு தம்மெல்லாம் நல்லா ஃபுல்லாக போனதுக்கப்புறமாட்டு ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அந்த புகையெல்லாம் அடித்து வீடியோவே சரியாக தெரியலை. அப்படி இப்படின்னு எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா மேலே தக்காளி வெங்காயமாக இருந்துச்சு. ஐயோ நல்லா இருக்காதோ, நிறைய போட்டுட்டோமோ நம்ம அப்படின்னு நினச்சேன். சாப்பாடை மிக்ஸ் பண்ணி பார்த்தேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இது அரிசி பருப்பு சாதம் அப்படின்னா நான் வேறு டேஸ்ட்டில் வேறு மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். இது யூஸ்வலாக நம்ம செய்கிற சாம்பார் சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு சோம்பேறியாக இருக்குது எதுவுமே ஆனால் சாம்பார் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு. எனக்கு வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் அது கூட உருளைக்கிழங்குன்னு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இதுக்கும் உருளைக்கிழங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு செஞ்சேன். உருளைக்கிழங்கு அவ்வளோவா மேட்ச் ஆகலை. ஏதாவது சட்டில் அப்பளம் இல்லை ரைத்தா அந்த மாதிரி இதுக்கு சூப்பராக இருந்திருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு பின்னாடி ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பொங்கலுக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, அதனால் சாரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கீப் சப்போர்ட், பாய்.